ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி நல்ல டேஸ்டியான ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக 3 முட்டை வெள்ளை எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நுரை வந்துருச்சு. இப்போ 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. மூணு மஞ்சக்கரு போட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா பீட் ஆகட்டும். இப்போ 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 கப் மைதா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டு நல்லா சலிச்சு போட்டுக்கோங்க. மாவை போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் பால் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. மேலாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே 10 நிமிஷமாக குக்கர் வச்சிருக்கிறேன். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மாவை வச்சுக்கோங்க. வச்சு மூடியை போட்டு 35 நிமிஷம் போட்டுக்கோங்க. பாருங்கள், 35 நிமிஷம் கழித்து எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சூடு ஆறட்டும். பாருங்கள், சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கேக்கு வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஸ்பாஞ்சாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.